நம்ம வீட்ல தினந்தோறும் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடங்கள் இருக்கு. ஒண்ணும் இல்ல, நம்ம விளக்கு பத்த வைக்கிறப்பயோ இல்ல மெழுகுவர்த்தி பத்த வைக்கும் போதோ அந்த தீப்பெட்டியை வச்சு விளக்க பத்த வைப்போம். அப்படி ஒவ்வொரு முறையும் அந்த தீப்பெட்டியை எடுக்கிற போது நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், முதல்ல நல்ல காத்தடிக்கிற சூழல்ல அந்த மெழுகுவர்த்தியோ விளக்கையோ பற்ற வைக்கிற போது முதல் தீக்குச்சி அணைந்து போயிடும். அதே மாதிரி திருப்பி ரெண்டாவது தீக்குச்சியையும் அதே காத்தடிக்கிற சூழ்நிலையில நம்ம மறுபடியும் பத்த வைப்போம், மறுபடியும் அணைஞ்சு போயிடும். இந்த மாதிரி 3-4 தடவை அணைஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த தீப்பெட்டிக்குள்ள ஒரே ஒரு குச்சி தான் மிச்சம் இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த குச்சியை பற்ற வைத்தவர்களுக்கு நல்லா நினைவுபடுத்தி பார்த்தா தெரியும், அந்த கடைசி குச்சியை நாம் பத்த வைக்கிற போது இதுக்கு மேல குச்சியே இல்லைங்கிற போது ரொம்ப ரொம்ப கவனமா காத்து அடிச்சாலும் கூட அந்த காற்று நிக்கிற வரைக்கும் நின்று நிதானிச்சு பொறுமையா காத்து அடிக்கிறது நின்னதுக்கு அப்புறமா அந்த தீக்குச்சியை ரொம்ப கவனமாக பத்த வைத்து அதை கையில அணைச்சு கொண்டு போய் அந்த விளக்கையோ மெழுகுவர்த்தியையோ ஏற்றுவோம். அப்படி ஏற்றுகிற போது அது உடனடியாக பற்றி கொள்ளும். இப்ப இதுல என்ன செய்தி இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, முதல் தடவையே அந்த குச்சியை எடுக்கிற போது கடைசி தடவை எந்த அளவுக்கு கவனமாக எடுத்தோமோ அதை முதல் தடவை எடுக்கிற போதே செய்திருந்தால் அந்த விளக்கோ மெழுகுவர்த்தியோ உடனடியாக ஏற்றப்பட்டிருக்கும். இத்தனை குச்சிகள் காலியான பிறகு அதன் பிறகு இவ்வளவு நேரம் கழிந்த பிறகுதான் நம்மால் அதை ஏற்ற முடிகிறது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம் சில நேரங்களில் இதைத்தான் செய்கிறோம். முதல் வாய்ப்பு கிடைக்கிற போதே அதை மிக கவனமாக யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் முதலில் வெற்றி அடைகிறார்கள். ஆனால் பல முறை இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என ஏதோ ஒரு தடுமாற்றத்திலே எதையும் கவனிக்காமல் செய்து கொண்டே இருந்து கடைசி வாய்ப்பு வருகிற வரைக்கும் காத்திருக்கிறவர்கள் இன்றைக்கும் காத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதனால் வாய்ப்புகள் ஒரு முறைதான் நம் வாயிலில் வந்து நிற்கும். அந்த வாய்ப்பை முதல் தடவையே பற்றி கொள்கிறவர்களால் தான் உலகத்திலே வெளிச்சம் பெற முடியும்.